1993 வரைக்கும் பிசிசிஐ இந்தியாவோட கிரிக்கெட் மேட்சஸை பே பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? தூர்தர்ஷன் தான் இந்தியாவோட ஒரே டெலிவிஷன் சேனல். கிரிக்கெட் மேட்சஸை டெலிகாஸ்ட் பண்ண பிசிசிஐ தூர்தர்ஷனை மட்டும் தான் நம்பி இருந்தாங்க. ஆனால் தூர்தர்ஷன் மேட்சஸை டெலிகாஸ்ட் பண்ண எந்த பேமெண்ட்டும் பண்ணல. அதுக்கு மேலே பிசிசிஐட்ட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் இவங்க சார்ஜஸ் போட்டு காசு வாங்கிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர ரெவன்யூ கூட தூர்தர்ஷனே வச்சுக்கிட்டாங்க. பிசிசிஐக்கு டிக்கெட் ரெவன்யூவும் ஸ்டேடியமில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற அந்த ரெவன்யூ மட்டும்தான் இருந்துச்சு. 1993 தான் இதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. பிசிசிஐ சுப்ரீம் கோர்ட்டில் தூர்தர்ஷனுக்கு எதிர்த்து போட்ட கேஸில் ஏர்வேஸ் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இதில் யார் வேணாலும் சேனல்ஸ் ஆரம்பிக்கலான்றது சுப்ரீம் கோர்ட்டில் ரூலாக வந்துச்சு. இந்த ரூலு ப்ரைவேட் கம்பெனிஸான ESPN, ஸ்டார் ஸ்போர்ட்ஸு, ஃபைனலாக சோனி இந்த மாதிரி கம்பெனிஸை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ப்ராட்காஸ்டிங்க்கு ஆக்ஷன் வச்சு பிசிசிஐக்கு ஒரு மேட்சுக்கான டெலிவிஷன் ரெவன்யூ வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட் டைம் சோனி இந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸை வாங்கி கிரிக்கெட்டோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆக நிறைய பிரைவேட் பிளேயர்ஸு இந்தியன் கிரிக்கெட்டோட ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸை வாங்க போட்டி போட்டாங்க. மூலியமாக ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ்க்கான காசு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு IPL வந்ததுக்கப்புறம் ரீசெண்டாக அந்த ஆக்ஷனில் ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸு 40,000 கோடிக்கு மேலே போயிருக்கு. இன்னைக்கு வேர்ல்ட்லேயே பிசிசிஐ தான் ரிச்சஸ்ட் கிரிக்கெட் போர்டாக இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.